ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏபிடி சமையல். இன்னைக்கு ரோட்டு கடை காளான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். காளான் இல்லாமல் வெறும் கோஸ் வச்சு எப்படி செய்கிறதா நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். சப்போஸ் உங்கள்கிட்ட காளான் இருந்தது அப்படின்னா ரெண்டுமே சம அளவாக போட்டு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். காளான் இல்லாத டைமில் இந்த மாதிரி வெறும் கோஸை வச்சு கூட நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். மூணு கப் கோஸ், ஒருவேளை நீங்கள் காளானையும் சேர்த்து செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா சம அளவு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு 2 கப் கோஸ் எடுத்தால் 2 கப் காளான் எடுத்துக்கலாம். நான் இதில் 3 கப் கோஸ் எடுத்துருக்கனால 3/4 கப் மைதா சேர்த்துக்கிறேன். இது கூட நீங்கள் கோஸ் இப்போ 2 கப் எடுத்து காளான் 2 கப் எடுத்திங்கன்னா 1 கப் மைதா கரெக்டாக இருக்கும். நான் இதில் 3 கப் தான் கோஸ் எடுத்திருக்கேன். அதனால் 3/4 கப் நான் மைதா சேர்த்துருக்கேன். மைதா சேர்க்க வேணாம்னு நினச்சிங்கன்னா நம்ம கோதுமை மாவு சேர்த்தே செய்யலாம். பட் நமக்கு ரோட் சைடில் வர டேஸ்ட் வேணும்னா மைதா சேர்த்து செஞ்சு பாருங்கள். 1/4 கப் அளவுக்கு சோள மாவு, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, தேவைக்கு உப்பு. இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சுக்கலாம். தண்ணி நிறைய சேர்த்துடக்கூடாது. இப்போ இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நமக்கு தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி தெளித்து பிசைஞ்சு எடுத்துக்கணும். பாத்திரம் நல்லா சூடான உடனே கொஞ்சம் நல்லா எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடான உடனே நம்ம கலந்து வச்சிருக்க இந்த கோஸை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப பெருசாக போடக்கூடாது, உள்ளே வேகாது. அதனால் கொஞ்சம் சின்னதாகவே போட்டுக்கலாம். இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டுடலாம். பேன் நல்லா சூடான உடனே 2 ஸ்பூன் எண்ணெய், இதில் நான் 2 வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். 2 தக்காளியை நல்லா அரைச்சிட்டு சேர்த்துக்கலாம். கால் ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் மிளகாத்தூள். இது தனியா கலந்த தூள் தான் நான் சேர்க்கிறேன். தேவைக்கு உப்பு நான் இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்க்கிறேன். இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இப்போ நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம இதில் செஞ்சு வச்சுருக்க பக்கோடாவை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நீங்கள் பெரிய பெரிய பீசஸாக போட்டிருந்தீங்கன்னா கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் நான் 2 ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் சேர்க்குறேன். இது ஆப்ஷனல் தான், உங்ககிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க.
இப்போ 1 ஸ்பூன் சோள மாவை தண்ணியில் நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஸ்டவ்வை நல்லா சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் போல் அப்படியே இருக்கட்டும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளுடைய ரோட் சைட் காளான் இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். காளானே போடாமல் காளான் எப்படி செய்கிறதுன்னு நம்ம இன்றைக்கி பார்த்துருக்கோம். நீங்களும் செஞ்சு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.